மாநில சுயாட்சி குறித்த தீர்மானம் பேரவையில் கொண்டு வரப்படுது, நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது யார் இதை தீர்மானம் கொண்டு வரதுக்கு ஒரு விவசாய எல்லாமே போச்சு. பொதுவாகவே தீர்மானம் கொண்டு வரும்போது தன்னை பற்றி கண்ணாடி முன்னாடி நின்று நம்ம முகத்தை பார்த்துக்கணும். நம்ம தீர்மானம் போடுறதுக்கு தகுதியானவர்களான்னு. காவிரி நதி நீர் அது அப்படியே கோய்தா. கச்சத்தீவு யாரால் தாரை வறுக்கப்பட்டு தெரியும். திமுகவை பொறுத்தவரை இன்றைக்கு ஆசியாவில் மிகப்பெரிய பணக்கார குடும்பம் இருக்கு. ஆரம்ப நிலையில இருந்து அவங்களுடைய நிலைமை என்ன, குடும்பத்தின் நிலைமை இன்னைக்கு எந்த அளவுக்கு இன்னைக்கு அவருடைய சொத்து பட்டியல் உயர்ந்திருக்கு. யாரு பேராசைக்காரர்கள்? இன்னைக்கு அப்பாவி மீனவர்கள் வயிற்று பிழைப்புக்காக போய் மீன் பிடிக்க போனா அவர்களை பேராசைக்காரர்கள் என்று சொல்லிவிட்டு இன்றைக்கு மீனவர்கள் வஞ்சிக்கின்றது. இது மாநில சுயாட்சி. அது மாநிலத்திலே உரிமைகள் எல்லாம் தாரை வார்த்து விட்டு ஏதோ மாநிலத்தை சுயாட்சி இவர்தான் ஒரு முழுமையான ஒரு பாதுகாவலர் போல ஒரு சித்தரிப்பது என்பது மக்கள் எள்ளி நகையாடக்கூடிய ஒரு தேர்தல் வருது. ஒரு அருமையான ஸ்டண்ட் இன்னைக்கு இந்த ஆளும் இந்த விடியாத திமுக அரசு திராவிட மாடல் என்று சொல்லி திராவிடத்திற்கே ஒரு கெட்ட பெயர் ஏற்படுத்துகின்ற இந்த ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் செய்கின்ற ஒரு மோசடியான செயல் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதெல்லாம் போச்சு. ஒரு விஷயம் தெரிஞ்சீங்க, எல்லாவற்றுக்கும் பொதுச்சா விளக்கம் அளிச்சிட்டார்.